வணக்கம் மக்களே. குறி கேட்குறதுக்கு குறிச்சியை பார்க்குறதுக்கு போயிட்டேன். நான் தனியாக உட்காந்துருக்கேன். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் மானாமரிக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்க, போட பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். எந்த ஊர் இது உங்களுக்கே தெரியுதா? பரணி பாச்சா மட்டன் ஸ்டால் மானாமதுரை. அது பக்கத்தில் வந்து இது என்னது, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். அங்கிட்டு வந்து மைய சமையல் கூடம். இங்கிட்டு வந்து ஏதோ ஒன்று போட்டிருக்கு. இங்கே வந்திருக்கோம். அங்கிட்டு ஒரு நாய் தெருநாய் கிடக்கு. இங்கிட்டு என் கூட வந்து இதாக இருக்குது. நானும் பப்பும் இங்கே உட்காந்துருக்கோம். சுப்பு போயிட்டாங்க. போய் அவங்க குறிச்சியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். நான் ஒரு வீடியோ போட்டுருவோம் பாருங்கள். என் நிலைமையை பாருங்கள். எங்கெங்கேயோ சுற்றி கடைசியில் பிள்ளையார்பட்டி போன்னு சொல்லி அங்கிட்டு இழுத்துக்கிட்டு போனேன். மேலூர் பக்கம். அந்த பக்கம் போனால் 1 மணிக்கு வந்து நட சாத்திடுவாங்களாம். 4 மணிக்கு தான் திறப்பாங்களாம். அதனால் மணியை பார்த்தோம். மணி 1 ஆயிடுச்சு. அங்கேயே மேலூர் தாண்டும் போதே வீடியோவெல்லாம் எடுத்து முடிக்கிறதுக்கு மணி 1. திருப்பி இங்கேருந்து நாங்கள் அங்கே போயிட்டு 4 மணி வரைக்கும் காத்திருக்கிறதுக்கு திருப்பி வண்டியை விடுங்க அப்படின்டா. சரின்னு சொல்லி வண்டி எங்கிட்டு மானாமரிக்கு விட்டாச்சு. இப்போ மானாமரிக்கு இவள் குறி கேட்டு போயிருக்கா. இவள் இனிமேல் குறி கேட்டால் என்ன, கேட்கலனா என்ன, இவள் இனிமேல் வயசுக்கு வந்தால் என்ன, வரலனா என்ன, எங்களை போட்டு படுத்தி எடுக்கிறான். ஏன் பப்பு, நீ தான் பப்பு எனக்கு காவல் கடைசி வரைக்கும், வேறு யாருமே இல்லை. என்னுடைய நிலைமையை பற்றிக்கல. எவ்வளோ தூரம் அலைஞ்சு ஒரு பாவப்பட்ட ஜென்மம்னா அது நான் ஒருத்தன் தான். காலையிலேருந்து அலையிறேன். இதெல்லாம் முடிச்சுட்டு இனிமேல் நாங்கள் பிள்ளையார்பட்டிக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு திருப்பி அங்கேருந்து மதுரைக்கு கிளம்பி போய் 6 மணி லைவு நான் அங்கே போடணும் கரெக்டாக. இதுக்கு எனக்கு எப்படி நேரம் வரும் கரெக்டாக? காலெல்லாம் விண்ணுன்னு ரணமாக தெரிக்குது. விழுக்குன்னு இழுக்குது. என்னால் முடியலை. இதுபோ நேற்று வேறு சுண்டக்காய் தின்னது வேறு எனக்கு வவுத்துக்கு சேராமல் 2 இடத்துல பெட்ரோல் பல்கில் நிப்பாட்டி கக்கா போயிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனேன். இப்போயும் பாருங்கள், ஒரு மாதிரி வவுறு வந்து முணுமுணுன்னுக்கிட்டே தான் இருக்குது. எப்போ எது வரும்னே எனக்கு சொல்ல முடியாது. இருந்தாலும் என் நிலைமையை நினைக்கிறேன். நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கேன். எதுக்கு நம்ம குடும்பத்தை விட்டுட்டு இப்படி வந்து இவ வந்து குறிச்சியை பார்க்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும்னு சொல்லி என்னையை போட்டு குரங்காட்ட ஆட்டுறாளே, இவ கூட எதுக்கு நம்ம சுற்றணும்? இதில் 5000 ரூபா வந்து யாரோ ஒருத்தவங்க பணம் போட்டு விட்ருக்காங்க. எதுக்கு? இவ கர்ப்பமாக இருக்கேன்னு சொன்னதுக்காக. இப்போ அந்த காசையும் வந்து வாங்கி ஒரு ரவுண்டு சுற்றலை விட்டுட்டேன். இப்போ பெட்ரோல் போட்டேன், ஒரு 12 லிட்டர் பெட்ரோல் போட்டேன். இப்போ அதுவுமே இந்த பாதி காலி ஆகி போச்சு. போகும்போது ஒரு 6 லிட்டர் 7 லிட்டரை போட்டு விட்டுட்டு இனி அடுத்து வந்து இப்போ வரும்போதே ஒரு பிட்டா போட்டிருக்கா. எனக்கு நம்ம ஊரில் வெயில் திருப்பி ஆரம்பிச்சிருச்சு, எங்கேயாவது கொடைக்கானல் குற்றாலத்துக்கு போவோமா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. என் பொழப்பை பாருங்கள். இப்போத்தான் தாராபுரம் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஊருக்கு போனோம். அதுக்கப்புறம் இப்போ திருப்பி வந்து அங்கே ரேஷன் கடைக்கு போய் பணம் வாங்குறதுக்கு ஒருக்கா போனோம். இப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தேன்னா என் உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? ஒரு மனுஷன் உடம்பு சரியில்லாதவன், உடம்பெல்லாம் வியாதியோடு இருக்கிறவனை அவனை அலக்கழிக்கலாமே. சரி, நம்ம தான்னாலும் இதை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. இந்த ஜீவன் வாயில்லா ஜீவனை வச்சுக்கிட்டு எங்கே சுற்றுறது? அது காலையிலேருந்து நானும் அதுக்கு தயிர் சோறு வாங்கி கொடுக்குறேன், இல்லை இப்போ பீடியா ஷோர் வாங்கி கொடுக்குறேன், பீடியா ஷோரா பெடிகர் அது வாங்கி கொடுக்குறேன். எதுவுமே திங்க மாட்டேங்குது. அது பாட்டுக்கு இந்த பக்கத்தில் ஏதாவது ஒரு நாய் இருந்தால் அதை போய் மோப்பம் பிடிச்சிக்கிட்டே தெரியுது. இந்த வெளியே இருந்தால் 4-5 பாருங்கள், இது வந்தவொடனே சுற்றிருச்சுங்க. ஏதாவது ஒன்று பண்ணுவோம்னு அதுக்காக தான் அதை உள்ளே போட்டு சேஃப்டி பண்ணி வச்சுருக்கேன். எங்கே போனாலும் இறங்கினோன்னா லுங்குன்னு ஓடிடுது. ஏதாவது ஒரு நாய் பின்னால் போயிடுது. இதுக்காக கல் வேறு எடுத்து வச்சுருந்தேன், அதை எடுத்து கீழே ஓட்டா போல். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குங்க. போர் அடித்து போச்சு. இப்படியே கார் டிரைவராகவே எத்தனை நாளைக்கு நான் என் வாழ்க்கையை ஓட்டுறது? எனக்குன்னு என் குடும்பத்தோடையும். இல்லைன்னா இன்றைக்கெல்லாம் சனிக்கிழமை காலையிலே சுமி ஃபோன் பண்ணிச்சு, ஏதாவது கறி மீன் வாங்கிட்டு வாங்கண்டுச்சு. ஏம்மா இன்னும் சம்பளம் வரல, என்னை போட்டு படுத்தாத, திங்கக்கிழமை சம்பளம் வந்துடும், அதுக்கப்புறம் மீன் கறி வாங்கிட்டு வரேன்றதுக்கு ஒரே ஒப்பாரி, ஒரே அழுக. இப்படியே வீடியோ வேறு போட்டு விட்டா போல். நாங்கள் பிள்ளையார்பட்டிக்கு போகிறோம், குறிச்சியை பார்க்க போகிறோம்ண்டு. இப்படியே கூத்தியா கூட ஊராக நீ சுற்று. ஏன் நம்ம குடும்பத்தை கண்டுக்கிறாத? இதெல்லாம் என்ன பொழப்பு? உன் பேரை நினப்பு இருக்கா? உன் பிள்ளைய நினப்பு இருக்கா? நீ எதுக்கு தான் நீ வந்து வாழ்க்கையில் என்னை கல்யாணம் பண்ண? எதுக்கு எனக்கு 3 பிள்ளைய கொடுத்த? அதான் வீடு வாசலில் தான் எழுதி வச்சுட்டு இன்னும் என்னம்மான்னு கேட்குறேன். அதை வச்சு நான் நாக்கு வலிக்கவா? ஏண்டா இன்றைக்கி என்ன தேவையோ அதை பாடுறா. இன்றைக்கி சோறு வேணும், நல்லது பொழுது தின்னு. நாங்கள் ஒரு 10 நாள் ஆச்சு. பெத்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, சைனஸ் ப்ராப்ளமாக இருக்கான், அச்சுக்கு மூக்கிலெல்லாம் அவனுக்கு சளி உழுதுகிட்டு இருக்கு. அதை என்னான்னு பார்க்குறதுக்கு வக்கு இல்லை. இப்படி இவ கூட போய் உட்காந்துக்கிட்டு ஜோசியம் பார்த்துக்கிட்டும் இவ கர்ப்பமாக இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, உங்களுக்கெல்லாம் வெக்கமாக இல்லையான்னு கேட்குறா. இது இப்படிலாம் ஒரு வீடியோ போடுறீங்களே, அசிங்கமாக இல்லையாங்கிறா சுமி. கேட்கும்போது எனக்கே கடுப்பாக வருது. இனி உன் பேரனுக்கு வந்து சுண்ணத்து கல்யாணம் வைக்கணும், உன் பையனுக்கு வந்து பொண்ணு பார்க்கணும், அந்த வேலையை விட்டுவிட்டு உட்காந்துக்கிட்டு இப்போ தான் வந்துக்கிட்டு கர்ப்பம் இல்லையா,
நல்லா இப்போ பிள்ளை நல்லா பிறக்குமா பிறக்காதான்னு சொல்லி போய் வந்து ஓலைச்சுவடி போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இல்லை சோவி உருட்டி பார்க்குறீங்களா? இது என்னடா பொழப்பு, இது என்னடா குடும்பம், நீ யாரா நீன்னு என்னையவே கேட்குறா திருப்பி. எனக்கு கொடூரமாக வருது பாவா. என்னால் உண்மையிலே சொல்கிறேன், இந்த மண்டையில் வேறு பேன் அரிக்குது, என்ன செய்கிறதுனே தெரியலை. சரி விடுங்க, இனிமேல் எங்கே கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன். நான் இந்த வீடியோவை எதுக்காக போட்டேன்னா என் நிலைமையை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக தான் போட்டேன். ஒரு கஷ்டம் ஆண்டவே ஒரு மனுஷனுக்கு கொடுக்கலாம், அதுக்காக கஷ்டமே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. நானும் பாருங்கள், நான் எப்போயே அலையிறேன், இங்கிட்டு ஓடுறேன் அங்கிட்டு ஓடுறேன். எப்படியாவது ஒரு வீடை சீக்கிரமாக வாங்கி கட்டி கொடுத்துட்டோம்னா நம்ம பாட்டுக்கு நம்ம குடும்பத்தோடு போயிடலாங்கிற குறிக்கோளில் நான் இருக்கேன். ஆனால் இது எதுவுமே நடக்காது போலையே. இவ போன இடத்துக்கு இந்த போய் அரை மணி நேரம் ஆச்சுங்க. இப்போ மணி 2:15, 1:45 மணிக்கு போனேன். நானும் சரிங்க நின்று ஒரு 2-3 சிகரெட் வேறு குடிச்சிட்டேன். இப்போ வந்துடுவா அப்போ வருவான்னு பார்க்குறேன், வரல. எனக்கு வவுறு குலப்பசி ஏறி ஏதாவது போய் சாப்பிட போகலான்னு பார்த்தா இந்த பப்பை விட்டுட்டும் போக முடியலை. என்னால் அது பட்னி, அதனால் நான் பட்னி. 2 பேரும் இங்கே பாருங்க, பாவப்பட்ட ஜீவன் எப்படி இருக்குது பாருங்கள். என்னை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு அப்பா ஏதாவது சாப்பாடு வாங்கி தர மாட்டாரான்னு சொல்லி அது ஏங்கி போய் கிடக்கு. எனக்கு வேர்க்குது, அப்படியே கிருகிருன்னு தலையெல்லாம் சுற்றுது. போகிற வழியிலே வண்டியை புளிய மரத்தில் விட்டுருவேனா இல்லை புளியார்பட்டி போய் சேருவேனாங்கிறதே எனக்கு டவுட்டாக இருக்குது. ரொம்ப மைண்டு அப்செட்டாகவே இருக்கேங்க. ஒரு மன உளைச்சலுக்கு, அதாவதுங்க ஒரு மனுஷன்னா சரி ஒரு நேரம் கஷ்டப்பட்டோம், ஒரு நேரம் நிம்மதியாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். எனக்கு எதுவுமே இல்லைங்க. வாழ்க்கையில் கஷ்டம் கஷ்டம். ஏன்னா இவளுக்கு சம்பாரித்து கொடுக்குறதுக்கு எதுக்கு எங்கள் அப்பா அத்தா என்னை பெற்று போட்டாங்கன்னு எனக்கு தெரியலை. எங்கேயோ இருந்து வந்தா, செட்டிப்பாளையத்தில் சட்டி கழுவிக்கிட்டு இருந்தா, தேவையில்லாமல் சினேகா அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போனது தான் எனக்கு பெரிய தலையெழுத்து. இப்படி வாழ்க்கையோடையதே மாற்றிருச்சு. இதை வச்சுக்கிட்டு என்னால் கலட்டி விடவும் முடியலை, இவ கூட சேர்ந்து வாழவும் முடியலை. எல்லா வகையிலையும் எனக்கு பிரச்சனை, எல்லா வகையிலையும் தொல்லை. எங்கேயாவது நான் வரலன்னு சொன்னால் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு வேறு மாதிரி எடுக்கிறேன். இப்போ குறவலையில் காலை தூக்கி வைக்கவும், என்னை தூக்கி போட்டு மிதிக்கவும், என்னை சங்கிலை ஏறி குத்தவும், என்னை நோனி நொங்கலாம் கலட்டவும். இதுக்கு தான் எங்கள் அப்பா அத்தா எனக்கு பெற்று போட்டாங்களா? எனக்கு மனசே வெக்ஸாக இருக்குங்க. நான் ஒரு பக்கம் பார்த்தா என் குடும்பத்தோட கவலைகள், அவங்களுடைய அந்த பாசப்பிணைப்பில் எப்படா போய் சேருவோங்கிற அந்த துடிப்பு. இவ கூட இருக்கிற வரைக்கும் உண்மையிலே நான் வெறும் நடிப்பு தான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். 2 பேர் உண்மையான பாசத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. அவள் என் பணத்துக்காக வாழ்கிறான், நான் படுக்கைக்காக வாழ்கிறேன், 3 வேளை சோத்துக்காக வாழ்கிறேன். இதுக்கு தான் இது ஒரு வாழ்க்கையா? கேட்கவே கடுப்பாக வருது. எனக்கு ஒரு முடிவு எடுக்கலாம்னு நினைக்கிறேன். மதுரைக்கு வந்து 6 மணி லைவில் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அதை நான் இப்போ எடுத்திருக்கேன், ஆனால் இப்போயே நான் சொல்லிடுவேன். சொன்னால் உங்களுக்கு சுவாரஸ்யம் போயிடும். அதனால் 6 மணி லைவில் நான் ஒரு சரியான முடிவு எடுத்திருக்கேன் இவன் விஷயத்தில். அதை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இவனால் ஒரு மயிரை கூட பிடுங்க முடியாது, ஒரு ஆணியை கூட பிடுங்கி ஒரு பக்கம் வைக்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு தீர்க்கமான முடிவு. சஸ்பென்ஸு கரெக்டாக 6 மணி லைவில் சொல்கிறேன். எப்படி நான் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பிள்ளையார்பட்டி போயிட்டு 6 மணிக்கு லைவில் எப்படி உங்களை நான் சந்திப்பேன். சரியா? கவலைப்படாதீங்க. மாமாவோட நிலைமையை நினச்சி யாரும் வருத்தப்படாதீங்க. இதுவும் கடந்து போகும், இந்த வாழ்க்கையும் மாறும். எப்படி என் குடும்பத்தோடு போய் சேர போகிறது உறுதி தான். வாழ்க்கைங்கிறதுல முன்ன பின்ன ஏற்ற இறக்கம் இருக்கும், அடிமை வாழ்க்கை இருக்கும், கொத்தடிமை வாழ்க்கை இருக்கும். எல்லாத்தையும் கடந்து சாதிச்சு காட்டுறான் பார்த்தீங்களா, அவன் தான் மனுஷன். உங்களுக்கு சோதனை வரும், அது எப்போ சாதனையாக மாறும்? நீ அதை எப்போ சந்தித்து நீ முன்னேறி போறியோ அப்போ தான் அது சாதனையாக மாறும். நான் மாற்றி காட்டுறேன். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம், ஜெயம் எனக்கு தான். ஓகேவா? பாய்.